விஜய்க்கு வந்த புதிய தலைவலி, கூட்டணிக்குள் வெடித்த திடீர் மோதல், பதவியை பறிக்க பிளான், தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு. அதாவது ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களை கூட எட்டாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அமைச்சர் பதவி விவகாரம் கட்சி நிர்வாகிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தே கட்சிக்காக பணியாற்றிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் தங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு விவகாரமும் விஜய்க்கு தலைவலியை ஏற்படுத்தி இருப்பதாக தாவேகா வட்டாரங்கள் சொல்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்த தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவையில் தற்போது 30 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றுக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கட்சியின் தொடக்க காலம் முதலே குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து உழைத்தவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது கட்சிக்குள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பு மக்கள் இயக்கத்திலிருந்து செயல்பட்டவருக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் கட்சிக்குள் புதிதாக வந்த சிலருக்கு முக்கிய பொறுப்புகளும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டதாக சில நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்து வருகிறார்களாம். பனையூர் வட்டார தகவலின்படி தஞ்சாவூர் சரவணன், ஈசிஆர் சரவணமூர்த்தி, மதுரை கல்லானை தங்கப்பாண்டி, காஞ்சிபுரம் முனிரத்தினம், சைதாப்பேட்டை அருள் பிரகாசம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் அமைச்சரவை வாய்ப்பை எதிர்பார்த்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அமைச்சரவை அமைப்பில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. மாறாக சமீப காலத்தில் கட்சியில் இணைந்த ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, CR அருண்ராஜ் உள்ளிட்ட சிலர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டது மூத்த நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சரவை அறிவிக்கப்பட்ட உடனேயே சிலர் கட்சி தலைமையிடம் தங்களது அதிருப்தியை பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது சில எம்எல்ஏக்கள் நேரடியாக அமைச்சர் பதவி கோரி கட்சி தலைமையிடம் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல் தற்போது அமைச்சர்களாக உள்ள சிலர் மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் எதிர்பார்த்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் எதிர்காலத்தில் அமைச்சரவை மாற்றம் நடைபெறலாம் என்ற தகவல்கள் பரவத் தொடங்கியுள்ளன. அதனால் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சில மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் மாவட்ட அமைப்புகளில் மாற்றம் செய்யும் யோசனையும் தலைமை மட்டத்தில் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதுள்ள பெரிய மாவட்ட அமைப்புகளை பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் திட்டம் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த தகவல் வெளியானதும் தற்போதைய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் புதிய அதிருப்தி உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கட்சி வளர்ச்சிக்காக பல ஆண்டுகள் உழைத்த நிலையில் தற்போது தங்களின் அதிகார வரம்பு குறைக்கப்படுவது ஏன் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புவதாக தெரிகிறது. ஒருபுறம் அமைச்சர் பதவி எதிர்பார்க்கும் மூத்த எம்எல்ஏக்கள், மறுபுறம் மாவட்ட அமைப்பு மாற்றத்தால் அதிருப்தி அடைந்த மாவட்ட செயலாளர்கள் என 2 தரப்பினர் அழுத்தம் விஜய்க்கு சவாலாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அமைச்சரவை மாற்றம் நடந்தால் தற்போதைய சில அமைச்சர்களின் பதவிக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற பேச்சும் கட்சிக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் அமைச்சர்களும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆட்சியின் ஆரம்ப கட்டத்திலேயே பதவி எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருவது தமிழக வெற்றி கழக தலைமைக்கு புதிய அரசியல் சவாலாக மாறியுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றன. இது போக அடுத்ததாக விஜய்க்கு மேலும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதாவது தமிழக அரசியல் களத்தில் வகிப் வாரிய தலைவர் பதவியை மையமாக வைத்து புதிய சலசலப்பு ஒன்று உருவாகியுள்ளது. தற்போதைய திமுக ஆட்சியில் அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த நவாஸ் கனி தொடர்ந்து
வகிப் வாரிய தலைவராக பதவி வகித்து வரும் நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒருவருக்கு இப்பொறுப்பு வழங்க வேண்டும் என்ற குரல்கள் பலமாக ஒலிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக தாவேக்காவில் உள்ள எம்எல்ஏ முஸ்தபா உள்ளிட்ட இஸ்லாமிய நிர்வாகிகளில் ஒருவருக்கு இந்த தலைவர் பதவி மாற்றி வழங்க வேண்டும் என்ற தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய்க்கு கட்சிக்குள்ளேயே அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கூட்டணி கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த பதவி போட்டி தாவேகா மற்றும் IUML ஆகிய இரு கட்சிகளிடையும் தற்போதைய அரசியல் வட்டாரத்திலும் பெரும் விவாதத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்றுதான் தற்போது IUML கட்சி திமுக கூட்டணியின் உறவை முறித்து தற்போது தாவேகா கூட்டணியில் ஒன்று சேர்ந்தது. அதற்குள் இப்படி ஒரு நிர்கதியான சூழல் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் கொடுத்த அமைச்சர் பதவியே தற்போது தாவேகா தரப்பிலிருந்து பறிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதனால் IUMLக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கும் இடையே சில கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வருவதாகவும் இப்படி இணைந்த முதல் நாளே கூட்டணிக்குள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுவது தற்போது IUML நிர்வாகிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தற்போது இணைந்த உடனேயே மீண்டும் திமுகவுடன் மன்னிப்பு கேட்டு அவர்கள் திமுகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தவறாக நாங்கள் எடை போட்டுவிட்டோம், அவர்கள் அமைச்சர் பதவி கொடுக்கிறார்களே என்று நாங்கள் அங்கு இணைந்தோம், ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியே தற்போது நிரந்தரமில்லை என்று தெரிய வரும்போது எங்களுக்கு மிகவும் மனவேதனையாக உள்ளது என்று தற்போது IUMLின் கட்சி தலைவர் தன்னுடைய நிர்வாகிகளிடம் புலம்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கோபமடைந்த IUML கட்சி தங்களின் ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டால் விஜயின் முதல்வர் பதவி பறிபோகும் நிலைக்கு தள்ளப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தற்போது ஏற்கனவே விஜய்க்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டு வருகின்றன. ஒருபுறம் கட்சிக்குள் உட்கட்சி பூசல், மறுபுறம் கூட்டணி கட்சி, இப்படியாக விஜய்க்கு அடுத்தடுத்து தலைவலி ஆரம்பித்து விட்டது என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலைமையை விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று சமூக ஆர்வலர்கள் இதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.